சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சென்னை வெப்பேரி ஏவிகோ சம்பத் சாலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தூய்மை பணியாளர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மணியம்மை சிலை அருகில் தூய்மை பணியாளர்கள் திடீரென மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாங்கள் மனு அளிக்கப் போவதாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 நாட்கள் ரிப்பன் பில்டிங் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு பகுதிகளாக பிரிந்து போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மெரினா கடற்கரை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகேயும் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனியாருக்கு தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் அதே போல பணி நிரந்தரம் செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.